நாள் 21 சிந்தனை தேவ பிரசன்னம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவனென்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமென். நீங்களும் தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றி உங்களுடைய தேவைகளை அவரிடம் சொல்லி என்னை கேட்டருளும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டருளி உங்களுக்கு பிரசன்னத்தை அருளுவார். ஆமென்.